தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அயனாவரம் இல்லத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே ஆம்ஸ்டாங் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. மனைவி பொற்கொடியை சந்தித்தும் ஆறுதல் கூறினார். ஆர்ம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை மூலம் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தல். An appeal of the Stalin ji, you must inquire, announce the inquiry of CBI inquiry on this case. This is also my demand. பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர். அவ்வாறு எந்த தகவலும் இல்லை எனவும் திட்டவட்டம். விரைவிலே அது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இந்த பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. யானைக்கும் அடி சறுக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையிலேயே தோல்விகளை சந்தித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் சாணக்கியத்தனம்தான் அதிமுக மீண்டும் அரியணை ஏறும் என உறுதி. அடி சறக்கும் தம்பி, அதே நீ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. யானைக்கும் அடி சறக்கும். இது இந்த தேர்தல் அளவுகோல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல். எங்க புரட்சி தலைவரும் தோற்று இருக்கிறாரு, எங்க அம்மாவும் தோற்று இருக்காங்க, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட் எல்லாம் இழந்திருக்கு. ஆன்லைன் மூலம் டாஸ்மாக் விற்பனை செய்யும் திட்டம் இல்லை என டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம். வீடுகளுக்கே மதுவை கொண்டு சென்று விற்க திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் மறுப்பு. திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் சேகர் ரெட்டியின் தந்தை மறைவிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அஞ்சலி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய எஸ்பி வேலுமணி. வரும் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 55 மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தாம்பரம் அருகே தண்டவாளங்களில் நடைபெற உள்ள 2ஆம் கட்ட பராமரிப்பு பணி காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே விளக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அதிகாலையில் தொடங்கிய ஆடி தள்ளுபடி விற்பனை. விடுவதற்கு முன்பே வந்து ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு புடவைகளை எடுத்துச் சென்ற பெண்கள். ஆடி மாத பிறப்பையொட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். பல்லாயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். ஆடி மாத பிறப்பையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அம்மன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் மக்கள் வழிபாடு. ஆடி மாத பிறப்பையொட்டி மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 600 உயர்வு. விலை உயர்வால் பூக்களை வாங்க வரும் மக்கள் புலம்பல். நாளை மீண்டும் திறக்கப்படுகிறது பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறை. ஆபரணங்களை டிஜிட்டல் ஆவணமாக வகைப்படுத்தும் பணி தீவிரம். மும்பையில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் நேர்காணலுக்கு குவிந்த இளைஞர்கள். 600 பணியிடங்களுக்கு 25,000 பேர் குவிந்ததால் பரபரப்பு.
ஸ்பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கதாநாயகி குறித்து சர்ச்சையாக பேசிய இயக்குனர் பேரரசு. இதுல பழைய ஹீரோயின் மாதிரி நல்லா பேசலாம், கொஞ்சம் குழுன்னு ஏன்னா முழுன்னு அப்படிதாங்க ஒரு சதப்பிடிப்பு இருக்குனுங்க. பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம்.